வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. கிராமத்து கைமணம் மாறாத இன்னைக்கு புளிச்சக்கீரை களி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாருங்கள் மண் சட்டி வச்சுருக்கேன், அதில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி வந்து சூடாயிருச்சு. நம்ம இப்போ பச்சை பயிர் சேர்த்திக்கலாம். பச்சையாக தோட்டத்திலேருந்து பறித்த பச்சை பயிர் பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பச்சை பயிர் போட்டு இது வெந்த பிறகு நம்ம புளிச்சக்கீரையும் இது கூட சேர்த்து கடைஞ்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை போட்டாச்சு. புளிச்சக்கீரையும் பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து தாளிச்சிடலாம். பாருங்க, இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அடுத்து வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கடையலாங்க. நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், எங்கள் மாமியார் தான் கடைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு சட்டியிலலாம் கடைய தெரியாதுங்க, சட்டியோ உடச்சிருவாங்க. அவங்க தான் களியும் செய்ய போகிறாங்க. எனக்கு களியும் செய்ய தெரியாதுங்க, எங்கள் மாமியார் தான் எல்லாம் செய்கிறாங்க. அடுத்தது நம்ம களி செய்கிறத பார்க்கலாங்க. இப்போ கீரை ரெடிங்க. பாருங்கள், ராகி களிக்கு ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மாவை சேர்த்திக்கலாம். இப்போ ராகி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ துடுப்பு ரெண்டும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மாமி கிண்டுறாங்க. பாருங்க, பாத்திரம் நகராம இருக்க களி கவ வச்சாச்சுங்க. இப்ப மாவை நல்லா வேகிற வரைக்கும் கிண்டணுமாங்க. நல்லா இப்படி பெரட்டி பெரட்டி கிண்டி விடணுங்க. இப்ப கொதிக்குது பாருங்க நல்லா. பாருங்க, இப்ப நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம வெந்நீர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வெந்நீரை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இந்த இதுதாங்க துடுப்பு, இந்த துடுப்பை போட்டு நல்லா கிண்டணுங்க. இப்போ மாமி கிண்டுவாங்க பாருங்க. எப்படி கிண்டணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் களி நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. நல்லா பபுள்ஸாக வரணும். ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணி பத்தலைன்னா நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு, இறக்கியாச்சுங்க. இப்போ சட்டியில் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ வந்து உருண்டை வந்து பிடிப்பாங்க மாமி. பாருங்க, எப்படி உருண்டை பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, களி ரெடி. பாருங்க, கிராமத்து கைமணம் மாறாத களி புளிச்சக்கீரை தக்காளி சட்னிங்க. புளிச்சக்கீரைக்கு நான் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்துருக்கேங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.